ஒரு அர்த்தமுள்ள ஒரு நேரமாக இந்த மாலை பொழுது அமைந்தது மிகுந்த ஆசீர்வாதம். சுதந்திரத்தின பிரார்த்தனை திருவிழாவிலே ஜெபிப்பதற்காக நாம் வந்தோம். வடகிழக்கு மாநிலங்களுக்காக ஜெபித்தோம். மிசோரம், அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர் இந்த பகுதிகளுக்காக நாம் அதிகமாக ஜெபித்தோம். ஆகவே வடகிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற நூற்றுக்கணக்கான குழுக்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த மாலை பொழுதை நாம் அமைத்தோம். ஆண்டவர் சிறப்பாக நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் நல்ல பார்ட்டிசிபெண்ட்ஸ். சண்டே ஸ்கூல்ஸ், அடைக்கலாபுரம் சண்டே ஸ்கூல்ஸ், கதீட்ரல் சண்டே ஸ்கூல்ஸ், புதுப்பேட்டை சண்டே ஸ்கூல்ஸ் மற்றும் புதுப்பேட்டை தாய்மார், அடைக்கலாபுரம் தாய்மார், யங் அடல்ட், யூத் எல்லோரும் இணைந்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த இரவிலே தங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றின அனைவருக்கும் பேராலயத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நாம் இப்படி கூடி ஜெபிப்பது ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற ஒரு பாக்கியம். திருச்சபையினுடைய 2 முக்கியமான காரணிகள், ஒன்று வேத வாசிப்பு, அடுத்து ஜெபம். ஒரு கிறிஸ்தவனுடைய 2 கண்கள் இது என்று சொன்னால் மிகை ஆகாது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம் மீது விழுந்த மாபெரும் பொறுப்பு. இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியன் பாம்பே பட்டணத்திலே அவன் பேட்டி காண்பதற்காக அவன் பாம்பே பட்டணத்திலே ஒரு பிரதான சாலையிலே அதிகாலை வேளையிலே அவன் சென்று கொண்டிருந்தான். ஒருவேளை இந்தியா டுடே பத்திரிகைகள் நம் மண்ணில் அநேகர் வாசிக்கலாம், அதில் அநேக கருத்துக்கள் இருக்கும். ஆகவே இந்த இந்தியா டுடே ஆசிரியன் அந்த பட்டணத்திலே வாழ்கின்ற ஒரு சில பேரை சந்தித்து அவர்களிடத்தில் சில காரியங்களை கேட்க வேண்டும் என்று போனான். போகும் பொழுது ஒரு சின்ன தம்பி, காலை வேளையிலே சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த பத்திரிகை ஆசிரியன் அவையாலேயே போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு குப்பை மேட்டில் உட்கார்ந்து கொண்டு குப்பையை கிளறி கொண்டிருந்தான். குப்பையை கிளறி கொண்டிருக்கின்ற அவனிடத்தில் போய் உட்கார்ந்தான். என்ன தம்பி, காலையிலே வந்து குப்பையை பொறுக்கிட்டு இருக்கிறியே, உன்னுடைய நிலை என்ன என்று சொல்லி கேட்டான். கேட்டபொழுது அவன் சொன்னான், பாருங்கள் சார், காலையிலே பிள்ளைகள் எல்லாம் தோல் அழகாக பாடப்புத்தகத்தோடு பையை போட்டுக்கொண்டு பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். நானோ ஒரு அழுக்கு பையை தோளில் போட்டுக்கொண்டு இந்த குப்பை மேட்டிலே நான் குப்பைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன். குப்பைகளை பொறுக்குவது தான் என்னுடைய பணி. ஆனால் குப்பை பறக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு அன்றைக்கு உணவு கிடைக்காது. ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது. கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய பேராசையாக இருக்கிறது. கடவுள் என்று ஒருவன் இருந்தால், இறைவன் என்று ஒருவன் இருந்தால் என் எதிர்காலம் சிறப்பாக அமையணும். அதுதான் என்னுடைய மனதின் விருப்பம் என்று சொன்னான். அதே பத்திரிகை ஆசிரியன் அந்த தம்பிகிட்ட பேட்டி கண்டுட்டு இன்னும் சற்று தொலைவிலே போய் கொண்டிருந்தான். ரோட்டின் ஓரத்தில் அநேக பெண்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு பெண்ணை பார்த்து கேட்டான், தாயே, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவள் சொன்னால், என்னையா கேட்க போகிறேன்?
என்ன கேட்க போகிற? என்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? உடனே பத்திரிகை ஆசிரியர் அவளிடத்தில் மீண்டும் பேச ஆரம்பித்தான். சில கேள்விகளை உன்னிடத்தில் நான் கேட்கலாமா? அதற்கு நீ பதில் சொல்லலாமா என்று சொல்லி கேட்டான். அவள் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னாள், சரி கேளும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் ஒவ்வொரு கேள்வியாய் கேட்டான். அம்மா, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. என்னங்க எனக்கு எதிர்காலம்? எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு நல்ல கணவன் வேண்டும், நல்ல ஒரு குடும்பம் வேண்டும், அந்த குடும்பத்தில் எனக்கு குழந்தைகள் வேண்டும். ஆனால் என்னுடைய பெயர் சாந்தி, அமைதி என்று என்னுடைய பெயர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. ஏன் என்று கேட்டார். இந்த சரீரம், அநேக மக்கள் தீமைக்கு என்னை பயன்படுத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. என் சரீரம் தீமைக்கு பயன்படுவதிலே எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் ஒரு கணவன் வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், பிள்ளைகள் வேண்டும். கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அந்த எதிர்காலம் எனக்கு பிரகாசமாக அமைய வேண்டும். அந்த நல்ல காலத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னான். அதை பத்திரிகை ஆசிரியன் இன்னும் சற்று தொலைவில் போய்கொண்டிருக்கும் பொழுது காலையில் மாடுகள் இழுக்க வேண்டிய ஒரு வண்டியை ஒரு மனிதன் இழுத்து கொண்டு வந்தான். தன்னுடைய தோள் மேலே பாரங்களை வைத்து இழுத்து கொண்டு வந்தான். அவனை பார்த்து கேட்டான். அவனை பார்த்து, ஐயா, உன்ட்ட நான் பேசலாமா அப்படி சொல்லி கேட்டான். அவனும் சொன்னான், காலையில் என்னையா பேச போகிறேன்? நான் காலை வேளையிலே இருந்து மாலை வேலை வரைக்கும் மாடு இழுக்க வேண்டிய இந்த வண்டியை இழுத்தாந்தாயா எனக்கு உணவு, என் பிள்ளைகளுக்கு உணவு. இப்போ போய் என்னுடைய பணிக்கு இடையில் நீ என்னத்தை கேட்க போகிற, டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி சொன்னான். இருந்தாலும் காலையிலே நீ வந்து கேட்குறிய, என்ன கேட்கணும்னு நினைக்கிறா சொல்லு, கேளு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னான், மாடுகள் சுமக்க வேண்டிய சுமைகளை இந்த வண்டியில், என் தோள் மேலே இந்த வண்டியை இழுத்து செல்கிறேன். கடினமான ஒரு பணி, கடினமான வேதனை. ஆனால் ஒரே ஒரு காரியம், எனக்குள் ஒரு சின்ன விருப்பம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் இப்படி அமைந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். அதைத்தான் நானும் கேட்குறேன், உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செய்கின்ற இந்த பணியை என் பிள்ளைகள் செய்யக்கூடாது. நான் செய்கின்ற இந்த பணியை என் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடினமாக உழைக்கிறேன். என் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு அரசு பணியை பார்க்கணும், நல்ல வேலையை செய்யணும். இந்த மாடு இழுக்கக்கூடிய வண்டி அவங்க இழுக்கக்கூடாது. ஆகவே கடவுள் என்று ஒருவன் இருந்தால், இறைவன் என்று ஒருவன் இருந்தால், என்னுடைய எதிர்காலம் நல்ல ஒரு பிரகாசமான, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக அமைய. ஒரு முறை சென்னையில் மீட்டர்வே அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். ஒரு சர்வே எடுப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் போயிருந்தோம். அந்த மீட்டர்வே அப்படிங்கிற அந்த பகுதியில் சென்னையில் தண்டவாளம் நீளமாக இருக்கும், ட்ரெயினில் அங்கே வந்து நிற்கும். அந்த தண்டவாளத்துக்கு அருகாமையில் இப்படி இந்த சோறு பக்கமாக ஓரமாக திண்டு இதே மாதிரி இதே அளவுக்கு தான் கட்டி விட்டுருப்பாங்க. ஆயிரக்கணக்கான முதியவர்கள், நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் அதில் அப்படியே குத்தச்சு உட்கார்ந்துருப்பான். காலையில் அவன்கிட்ட போய் கேட்டாக்க, காலை உணவுக்கு என்ன செய்வா? என்னங்க செய்ய முடியும்? இந்த ட்ரெயினில் இருந்து விழுற குப்பைகள், இந்த பாட்டில்ஸ், இதெல்லாம் பொறுக்கி நாங்கள் கொடுத்து தான் எங்களுடைய உணவை பார்க்கணும்.
வீடு கிடையாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, இதுதான் வீடு. வெயில் அடிக்கும், மழை பெய்யும், ஆதரவற்ற நிலையில் வாழ்கிறோம். ஆதரவற்ற வாழ்வு. ஆயிரக்கணக்கான சிறுவர்கள், பெரியவர்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகள் இல்லாமல் குடும்பமே அங்கே நடக்கும். தந்தை, தாய், பிள்ளைகள். அந்த பஸ் ஸ்டாண்டு தான் அவங்களுக்கு வாழ்க்கை. அங்கே தான் அவங்களுடைய குடியிருப்பு. காலையில் அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமை பயன்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தங்களுக்கென்று வைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய உடைமைகளை வைத்துக் கொள்வார்கள். அதிலே தான் வாழ்க்கை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்னா ஆதி மிஷினரிகள் அவர்கள் வந்து செய்த தியாகம். நான் அன்றைக்கு சில சகோதரர்களோடு பேசி கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடுமையாக பணி செய்வார்கள், வயல் நிலத்திலே பணி செய்வார்கள், பனை மரங்கள் கடினமாக ஏறி இறங்குவார்கள், உடை மரங்களை தரித்து கரிக்குப்பம் போட்டு அதை விற்று வாழ்க்கை நடத்துவார்கள். பல நேரங்களிலே உணவுக்கு கூட உங்களுக்கு கையில் பணம் இருக்காது. அவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த இந்த நெல்லை மண்ணுக்கு மேலை நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள், அவர்களுடைய காலடிகளும் அவருடைய இரத்தமும் சிந்தப்பட்டு இந்த மண்ணில் புதைக்கப்பட்டதுனால இன்றைக்கி பனைமரம் ஏறுற ஆட்களை காண்பது அரிது. விறகுகளை வெட்டி கரிமூட்டம் போட்டு விற்கிற ஆட்களை பார்ப்பது மிகவும் அரிது. ஆண்டவர் அவர்கள் வழியாக கல்வி சாலைகளை உருவாக்கி, அந்த கல்வி சாலை நமக்கு கிடைத்ததினாலே நம்ம படித்தோம், நம்ம பிள்ளைகள் படித்தாங்க, நம்முடைய முன்னோர்கள் படித்தாங்க. அவருடைய வாழ்க்கை தரம் அந்த கல்வியின் வழியாக உயர்த்தப்பட்டது. சிறப்பாக நம்ம பகுதியில் ரேனியஸ் ஐயா 372 ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பித்தாங்க. 18 வருஷம்தான் நம்ம மண்ணில் நம்மோடு இருந்தாங்க. 372 ஆரம்ப பாடசாலைகள். யோசித்து பாருங்கள். அந்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டதுனால தான் இந்த நெல்லை மண், தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறது. நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். வேதத்திலே புலம்பல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நதியளவு கண்ணீர் விடு, முதற் சாமத்தில் எழுந்திரு, உன் கருவிழிகளை சும்மா இருக்க விட்டாதே. நீ ஆண்டவரை நோக்கி ஜெபி. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. பிள்ளைகளுடைய மூச்சு அவர்கள் வீதிகளிலும் தெருக்களிலும் மூர்ச்சித்து போய் கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஊடுருவி சென்று பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவின்றி நித்திரைக்கு செல்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் அற்று போயிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஆன்மீகத்திலும் கடவுளை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவரை அறிய வேண்டும். சீயோன் குமாரத்தியே, முதற் சாமத்தில் எழுந்திரு, நதியளவு கண்ணீர் விடு. இப்படி வாழ்கின்ற மக்களின் வாழ்வுக்காக உன் இருதயத்தை கடவுளின் சமூகத்தில் ஊற்று. யோவேல் சொல்லுவார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள்.
அவர் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அருளிச்சது உங்கள் தேசத்தை சிலைக்கச் செய்வார். இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, நாம் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்வின் ஆதாரத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். 140க்கு மேற்பட்ட ஜனங்கள் இந்த பாரத தேசத்தில் இருக்கிறார்கள். 144 கோடிக்கு மேலான மக்களிலே பல கோடிகளுக்கு ஆன்மீகம் தெரியாது, பல கோடிகளுக்கு மருத்துவம் கிடையாது, பல கோடிகளுக்கு உணவு கிடையாது, பல கோடிகளுக்கு இருப்பிடம் கிடையாது, பல கோடிகளுக்கு உடுத்துவதற்கு உடை கிடையாது. கடவுள் நம்மை எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். தேசத்திற்காய், தேசத்தின் பணிகளுக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நாம் இல்லங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்போம். பல நேரங்களிலே கிறிஸ்தவருடைய ஜெபம் விதமாகவே அமைகிறது. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னை சுற்றியிருக்கிறவர்கள் உண்டு, எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. அந்த ஒரு வரையறைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை ஜெபத்தில் முடித்து விடுகிறோம். ஊடுருவி சென்று தினந்தோறும் செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகளை அறிந்து தேசத்துக்காக ஜெபிப்பது மிகவும் சால சிறந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை நினைத்தார், நம்மை உயர்த்தினார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 1000 மக்கள் அறியவில்லை, பல ஆயிரக்கணக்கான மக்கள் அறியவில்லை. சிலுவை வீணாகுமோ? ஜெபத்திற்காக நாம் தலை தாழ்த்துவோம். எந்த வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்திலே. அன்பின் தகப்பனே, தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். மெய்யான தெய்வமாகி உம்மை அறிந்து கொள்வதற்கு பதிலாக ரோடுகளிலே நட்டப்பட்டிருக்கும் மயில் கல்களை கடவுள் என்று எண்ணி வழிபடுகின்ற மக்கள் உண்டு. ரோடுகளிலே வளர்ந்து நிற்கின்ற மரங்களை கடவுள் என்று நினைத்து அதை ஆராதிக்கின்ற மக்கள் கூட்டம் உண்டு. இயற்கையின் காரியங்களை கண்டு கடவுள் என்று வணங்குகின்ற மக்கள் கூட்டம் உண்டு. கடவுளே இல்லை என்று சொல்கின்ற ஒரு கூட்ட மக்களும் உண்டு. அவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு எங்கள் தேசத்திலே நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும். ஜனங்கள் உம்மை காணட்டும், உம்மை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்வு செழிக்கட்டும், வாழ்வு மலரட்டும், வறுமை நீங்கட்டும், விடுதலையின் வாழ்வை அனுபவிக்கட்டும். ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். எங்களுக்காக இறங்கும், எங்கள் தேசத்தின் மீது இறங்கும். தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல பாரங்களை கொடு, நல்ல அரசியல் திட்டங்களையும் காரியங்களையும் அவர்கள் அறிந்து செயல்படுத்த உதவி செய்யும். கர்த்தாவே, கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்கள் பொறுப்பை உணர்ந்து ஜெபிக்க கிருபைத்தார். இந்த நாளிலும் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். உம்முடைய மாறாத கிருபையும் அன்பும் எங்களோடு இருக்கட்டும். இந்த சுதந்திரத்தின பிரார்த்தனை விழா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி, ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி. யோவான் சிற்றாலயத்தினுடைய அங்கத்தினர்கள் மற்றும் ஆண்டவரே, இந்த நாளின் படிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அனைத்து தன்னார்வ ஊழியர்கள், திருச்சபையின் மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல ஒளி அமைப்பை செய்து கொடுத்தவர்கள், ஆண்டவரே, இந்த ஜெபங்களை ஒளிப்பதிவு செய்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையின் கரம் அனைவரோடும் இருக்கட்டும்.